பாரிஸில் இன்று நடக்கிற செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் 100 நாடுகள் கலந்துக்குது. அதில் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்கிறார். ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மாநாடு. அதை தாண்டி நாளைக்கு மறுநாள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை வந்து சந்திக்கிறார். எனது நண்பர் ட்ரம்ப் அப்படின்னு திரும்ப அவர் குறிப்பிட்டே கொண்டிருக்கிறார். நண்பரா அல்லது எதிரியா அல்லது விரோதியா எப்படி இல்லை, இந்தியாவும் அமெரிக்காவும் நட்பு நாடாக மாறுமா, எதிரி நாடாக மாறுமா, நட்பும் எதிரியும் கலந்த நாடாக மாறுமா அப்படின்னு நாளைக்கு மறுநாள் அந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக இருக்குது. இதெல்லாம் மீறி ட்ரம்ப்பு அந்த கொள்கையில் பிடித்த கொள்கையில் பிடிவாதக்காரராக இருக்கார். அதில் 2 விதமான விமர்சனங்கள் இருக்குது. என்னென்னா, எப்போ என் நாட்டில் சட்டவிரோதமாக குடியேறி இருக்கீங்க, தயவுசெய்து கிளம்பி வெளியே போங்க. ஏற்கனவே நாடு குப்பை நாடாக இருக்குது, அங்கங்கே பிச்சைக்காரங்க இருக்காங்க, பேருக்கு தான் உலக வல்லரசு, இங்கே வேலை இல்லாத திண்டாட்டம், வெளிநாட்டிலேருந்து இங்கே நீங்கள் சட்டவிரோதமான செயல்கள்லாம் செய்கிறீங்க, இது வேணாம், நீங்கள் கிளம்புங்க, நான் அமெரிக்காவை சுத்தப்படுத்துகிற வேலையில் இருக்கிறேன், தேவையற்ற குப்பைகளை நான் வெளியேற்றுகிறேன் அப்படின்ற ஒரு வாதம் ஒரு பக்கம். இன்னொன்று என்னன்னா, எப்போ இருந்தாலும் சொல்கிறது கரெக்ட் தானே, அவன் நாட்டில் அவன் மக்களை தான் பார்த்துப்பான், நீங்கள் ஏன் தேவையில்லாமல் போகிறீங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் அவர் நாடுன்றார். அமெரிக்கா ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட நாடு தானே சாமி, கொலம்பஸ் கண்டுபிடிச்சாரு, அதன் பிறகு உள்ளே எல்லாரும் குடியேறினாங்க அப்படின்னு பொழுது பூர்வ குடிகள் அப்படி நீங்கள் கண்டுபிடிச்ச ஒரு நாடாக, ஒரு 500 வருடங்களுக்கு முன்னாடி கண்டுபிடித்த நாடாக இருந்தாலும் நாங்களாம் பூர்வ குடிகள், என் பாட்டன், எள்ளு பாட்டன், கொள்ளு பாட்டன் எல்லாரும் சேர்ந்து உருவாக்குனது தான். அப்போ நாங்கள் இதுதான். அதே சமயத்தில் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, இங்கு குடியுரிமை வாங்கி கரெக்டாக இருக்கிறவங்கள நான் ஒன்றும் பண்ணலை, சட்டவிரோதமாக இருக்கிறவங்கள நான் கிளம்புங்கன்னு சொல்கிறேன், வேணான்னு சொல்கிறேன் நான். அதிலும் குறிப்பாக உலக அளவில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் 2 நாட்டுக்காரங்க தான். ஒன்று சவுத் அமெரிக்காவில், தென் அமெரிக்க நாட்டில் உள்ள பிரேசில், சிலி, மெக்சிகோ, அர்ஜென்டினா இங்கிறதெல்லாம் கிளம்பி வந்தவங்க. ஏன்னா அவங்க தலைக்கு மேலே தான் இருக்குது நாடு. அதற்கு அடுத்து இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 7 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்கன்றது. 7 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க. தயவு செய்து போயிடுங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். அதுக்கு தான் ட்ரம்ப்பு சில நாட்களுக்கு முன்னே சொன்னது. இந்த பக்கம் கொலம்பியாவுக்கும் சொன்னார், அந்த பக்கம் பிரேசிலுக்கும் சொன்னார், இந்த பக்கம் இந்தியாவுக்கும் சொன்னார். உங்கள் ஆட்களை சில பேரை நாங்கள் மானிட்டர் பண்ணி பிடிச்சாச்சு, அவங்கள நீங்கள் கூட்டு போகிறீங்களா இல்லது எங்களுடைய அமெரிக்க இராணுவத்தை நாங்கள் அனுப்பட்டோமான்னு. ஏன்னா ஒரு அமெரிக்க இராணுவத்தை இல்லை அமெரிக்க விமானத்தை தரையிறங்க விட மாட்டாங்க. ஒரு நாட்டுக்குள்ளே நுழையக்கூடாது. இப்போ நம்ம நாட்டுடைய இராணுவ விமானம் மற்ற நாட்டுக்குள்ளே வான் வழியாக கூட பறக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது இதுக்கு 2த்தில் ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னாங்க. குறிப்பாக ஜனவரிக்கு பிறகு, அதாவது ட்ரம்ப்பு அதிபரானதுக்கு பிறகு கணக்கெடுப்பில் அந்த சமயத்தில் உள்ளே வந்தவங்க 104 இந்தியர்களை இப்போ அமைச்சிருக்காங்க. பெரும் பிரச்சனையாக கூட மாறிச்சு. கையில் விலங்கிட்டு காலில் விலங்கிட்டு கிட்டத்தட்ட அவர்களை ஒரு 14-15 மணி நேரம் உட்கார வச்சுருக்காங்க. நாங்கள் சிறுநீர் கழிக்கணும், நாங்கள் இயற்கை உபாதியை இது பண்ணணும் அப்படின்னு சொன்ன பிறகு கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் சில சங்கிலிகள் மட்டும் அவங்க ரிலீஃப் பண்ணி விட்டாங்க. அது கூட பெரிய கண்டனம் ஆகிடுச்சு. வெளியுறவுத்துறை அமைச்சர் கூட சொல்லியிருந்தாரு, இல்லை இதுவரை ரொம்ப சித்திரவாதெல்லாம் பண்ணல அப்படின்னு. சில பேர்லாம் கூட கேட்டிருந்தாங்க, ஏன் இந்த நேரத்தில் போய் இங்கே நீங்கள் தேவையில்லாமல், அங்கே தான் ஒரு சட்டம் போட்டாச்சு, சட்டம் போட்ட பிறகு ஏன் நீங்கள் போனீங்க அப்படின்னு அந்த விமர்சனம் ஒரு பக்கம் இருக்குது. சரி, என்ன இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்ற ஒரு, ஏங்க வெளிநாட்டில் போய் ஏந்துறீங்க அப்படின்னு நமக்கெல்லாம் தெரிஞ்சது. நம்ம பெரும்பாலும் இங்கே சவுத் இந்தியாவில் இந்தியாவில் நிறைய கல்ஃபுக்கு போவோம் பிழைக்கிறதுக்காக. சவுதி, கத்தாரு, துபாய், மஸ்கட்டு இங்கெல்லாம் போவோம். நிறைய விளம்பரங்கள்லாம் வரும். அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துருக்குன்னு, அங்கே படித்தவங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கும், படிக்காதவங்களுக்கு ஒட்டகம் வைக்கணும், சிரமம் பண்ணணும், மொழி தெரியலனா கடுமையான தண்டனைகள்லாம் உண்டு அங்கே. அதேமாரி போய் அங்கே மாட்டிக்கிட்டு அதெல்லாம் வேற ஏன் இந்த இந்தியர்களுக்கு அமெரிக்கா மேலே ஒரு பெரிய கடமாக மாறுச்சு, ஏன் இந்த பக்கம் இவங்க போக ஆரம்பித்தாங்க? நீங்கள் ஒரு கல்ஃப் நாட்டில் நம்ம இந்தியாவுக்கு அதுக்குமான விமான பயணமே ஒரு அதிகபட்சமாக 4 மணி நேரம் தான். இங்கே அமெரிக்காவுக்கு அப்படி கிடையாது. அதுவும் இந்த சட்டவிரோதமாக போனவர்களுடைய அந்த கதையை கேட்டால் நமக்கே, ஏன் சாமி நீங்கள் சாதாரணமாக ஒன்று போலுங்க, பல லட்சங்கள் செலவு பண்ணி போயிருக்காங்க. அதில் திருப்பி இந்த 104 பேரை விலங்கிட்டு கொண்டு இங்கே விட்டாங்க இல்லைங்களா. அதில் ஒருத்தர் பேசியிருக்கிற ஸ்பீச் ரொம்ப உருக்கமாகவும் இருக்குது. அதே சமயம் ஏன் உனக்கு இந்த வேலை அப்படின்னு கேட்குது. பஞ்சாபை சேர்ந்த ஆகாஷ் அப்படின்ற ஒருத்தர், அவர் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் முடிச்சாச்சு, ஆனால் சரியான அவர்கிட்ட பேப்பர்ஸ் இல்லை, அப்ளை பண்ணி பார்க்குறாரு, விசா ரிஜெக்ட் ஆகுது.
ஆனால் போய் ஆகணும் அமெரிக்காவுக்கு, கை நிறைய சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. தன்னுடைய அண்ணன்கள், தன்னுடைய அப்பா அம்மா கடனில் இருக்காங்க, அந்த கடனை மீட்க வேண்டும் அப்படின்றதுக்காக அவர் வந்து திரும்ப திரும்ப முயற்சிக்கிறாரு. அந்த சமயம் தான் சில பேருடைய சந்திப்பு கிடைக்குது. இப்படிலாம் நீ பேப்பர்ஸ் போட்டு விசா வாங்கிலாம் அமெரிக்காவுக்குள்ளே அவ்வளோ ஈஸியாலாம் போக முடியாது, முந்தெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான், அதெல்லாம் கிடையாது, குறுக்கு வழியாக போகலாம் அப்படின்றார். அவர் என்ன நினச்சாரு, இந்த மாதிரி வளைகுடா நாட்டில் போகிற மாதிரி ஈஸியாக போயிடலாம் போகுது அப்படின்னு நினச்சிருக்காரு. வந்து அங்கேயே இருக்காங்க, சட்டவிரோதமாக தங்கின ஆட்கள் இருக்காங்க, அங்கே ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன்னா சின்ன சின்ன நாடு, அங்கே வந்து குட்டி குட்டி நாடு. திடீர்னு நம்ம நண்பர் கூட ஒரு தடவை சொல்லியிருந்தார், வந்து ஒரு சவுதிலேயோ அல்லது கத்தார்லேயோ படுத்துக்கிட்டு இருக்கும்பொழுது கதவை உடச்சிக்கிட்டு வந்தாங்களாம் போலீஸ். வந்து உடச்சி வந்து இந்த இது மாதிரி படுக்கையாக இருக்கும், ஒரு பாலைவனம் பக்கத்தில் இவங்களை சும்மா ஒரு டிரைவராக போயிருக்கார். வந்து உடச்சிக்கிட்டு வந்து கிவ் மீ பாஸ்போர்ட்டுன்னு இவர் கூட பங்களாதேஷ்காரங்க, அப்புறம் வந்து பாகிஸ்தான், இந்தியர், இந்தியர், எல்லாம் பாஸ்போர்ட் இல்லாத ஒரு நபர் அப்படியே கொத்த தூக்கிட்டு கிளம்பி போய்கிட்டே இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு. அங்கே ஈஸியாக மானிட்டர் பண்ணிடலாம். இப்போ அமெரிக்காவை என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ரொம்ப ஈஸியாக மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், எங்கள் குடியுரிமை ஆட்கள் அதை வந்து கண்டுபிடிக்க இறங்கிட்டாங்க அப்படின்னு. சரி, ஆகாஷ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பொழுது, என்கிட்ட அதுமாரி தரகர்கள் பேசணுன்னே ஓகேன்ட்டேன், எங்கள் வீட்லேயே ஓகேன்ட்டாங்க. எவ்வளோ செலவாகும்னு, அமெரிக்கா போகிறதுக்கே சட்டவிரோதமாக போகிறதுக்கே 10 லட்சம் ரூபாய் செலவாகும் பொழுது எங்கள் ஒரு பூர்வீக வீட்டை விற்றோம், சில நகைகளை விற்று ஒரு வழியாக அந்த காசை தேர்த்தணும். எப்படி 2 வழியாக போகலாம் அப்படின்னா, டைரெக்டாக ஒரு காலத்தில் வந்து மெக்சிகோ வழியாக, இங்கேருந்து நேராக மெக்சிகோ பயணமே பெரிய பயணங்க. வந்து நீங்கள் சவுத் அமெரிக்காவுக்குலாம் டைரக்ட் ஃப்ளைட்லாம் கிடையாது. வந்து அங்கே போகணும், போயிட்டு அங்கேருந்து அமெரிக்காவுக்குள்ளே நுழையணும். அப்படி இல்லையா, அங்கே இப்போ வந்து ரொம்ப கடுபடியாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு இங்கேருந்து கத்தார்லேருந்து பெருலேருந்து மெக்சிகோ வழியாக அப்படி போகணும். இந்த ஆகாஷ் இப்படி தான் போயிருக்கார். வந்து கிட்டத்தட்ட அவருடைய பயணமே 2 நாள் 3 நாள் பயணம். வந்து இந்த விமான பயணமே வந்து ஒரு வழியாக போய் இறங்கியாச்சு. இறங்கின பிறகு தான் இவருக்கு இருக்குது சோதனையான சோதனை, மிகப்பெரிய சோதனை. என்னன்னா, வந்தவர்கள் அங்கே வந்து இந்த மெக்சிகோ வழியாக சட்டவிரோதமாக போகிறது வந்திருக்காங்க இல்லைங்களா, ஒரு இரவில் தான் போய் இறங்கியிருக்காங்க. வந்தவர்கள் 1 நாடு 2 நாடு இல்லை, நிறைய ஆப்ரிக்கன்ஸ், நிறைய சவுத் அமெரிக்கன்ஸ், இன்னும் சில நாடுகள் உள்ள ஆட்கள் எல்லாம் வந்திருக்காங்க. குழந்தை குட்டி மூட்டை முடிச்சோடு வந்திருக்காங்க. அப்போ என்னன்னா, அவன் வந்து ஆடு மாடை ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கான். வந்து அதில் குறிப்பாக இங்கேருந்து நீங்கள் கழுதப்பாதைன்னு ஒரு பாதை இருக்குது, அந்த கழுதப்பாதையில் தான் நீங்கள் பயணம் பண்ணணும் அப்படின்னு. சபரிமலைக்கு போனவங்களாம் தெரியும். வந்து நிறைய பேருக்கு வந்து 2 விதமான பாதை இருக்கும். ஒன்று வந்து நம்ம அப்படியே செங்குத்தாக ஏறி போகிறது கழுதப்பாதைன்னு ஒன்று இருக்கும். இப்போ அதில் டிராக்டர் போகுது. அந்த காலகட்டங்களில் இந்த பொருளை ஏற்றி போகிறதுக்கு கழுதியை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த கழுதப்பாதையில் நீங்கள் ஏறி இறங்கி ஒரு 3 முறை ஏறி இறங்கினீங்கன்னா என்ன அளவுக்கு இருக்குமோ அந்த அளவு பயணம்தான் இந்த இது. கிட்டத்தட்ட 45 மைல் அப்படின்றாங்க. இந்த 45 மைலில் ஒரு கடை தண்ணி இருக்காது, உதவிக்கு ஒரு ஆள் வரமாட்டான், செல்ஃபோன் சிக்னல் கிடையாது, நீ பாட்டு போய்கிட்டே இருக்கணும். உன் கையில் இருக்கிற தண்ணி, உனக்கு கிடைச்ச சாப்பாடு, நீ எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக போறியோ அவ்வளோக்கு எவ்வளோ போய் ரீச் ஆக. இடையில் சுருண்டு விழுந்தால் அவ்வளோதான். இடையில் எனக்கு கால் வலிக்குது, என்னால் ஒன்றும் முடியலன்னு உட்காந்தினா உன்னை பின்னாடி வர பூரா தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பான். வந்து ஒன்றுமே உதவிக்கலாம் அங்கே மனிதாமானே கிடையாது, நமக்கு என்ன கிடைக்கும் அதுதான் அப்படின்னு. இதில் கொடுமையான ஒரு விஷயம் என்னென்னா, ஆகாஷ் தான் சொல்கிறாரு, நான் அங்கே தான் நரகத்தையே முதல்ல பார்த்தேன். ஏன்டா இது அப்படி, ஏன்டா இங்கே தெரியாமல் வந்து மாட்டிக்கணுமோ, மரண பயத்திலே நான் விளிம்புக்குள்ளே போயிட்டேன். சரி, ஒன்று வந்தால் மலை போனால் மயிறு, அவதான் வாடா முடிவு பண்ணியாச்சு. ஒரு தைரியத்தை வர வச்சுட்டேன். 10 லட்ச ரூபா எள்ளு. என் கனவுல வந்து எல்லாரும், எங்கள் அப்பா அம்மா அண்ணன் அவன் குடும்பம் எல்லாருமே வந்தாங்க. என்னடா வந்து மாட்டிக்கிட்டோம்னு ஒரு பக்கம் வந்து அப்படியே குழந்தை குட்டிகளை தோளில் சுமந்துக்கிட்டு வராங்க. அவங்கள விட நாம் என்ன ஆகிட்டோம்னு ஏன் கண்ணதற்கே ஒரு 2 பேர் வந்து சுருண்டு விழ ஆரம்பித்தாங்க. சுருண்டு விழ ஆரம்பித்தோன்னே திரும்பி பார்க்காத, ஒருத்தர் வந்து திரும்பி பார்க்காத, அவ்வளோதான், அது நீ நடந்துக்கிட்டு இருக்கு, நீ அமெரிக்கா போனல, நீ போ, இதெல்லாம் கவனிச்சுன்னா மன ரீதியாக நீ பாதிக்கப்படுவாய், கிளம்புன்னு. எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். கிளம்பி போய் ஒரு இடத்துல ரீச் ஆன பிறகு அங்கே ஒரு இடைத்தரகர் இருக்கான். அவன் என்ன சொல்கிறான், ரைட்டு வந்துட்டீங்க, நீங்கள் 3/4 கிணறு தாண்டிட்டீங்க, இன்னும் 1/4 கிணறு. இந்த 1/4 கிணறை தாண்டுறது தான் பெரிய விஷயம். வந்து இதுதான் பெரிய சாகசம். ரியலாக இப்போ தான் நீங்கள் உயிரை பணைய வைக்க போகிறீங்க. ரைட், ஏறுங்க. கடல் வழி மார்க்கமாக அந்த பயணம் கிட்டத்தட்ட பனாமா கால்வாய் வழியாக. அதுவும் என்னன்றீங்க, வந்து ஒரு கப்பலும் இல்லாமல் போட்டும் இல்லாமல் ஒரு வடிவம் கொண்ட ஒரு இதில் அதனுடைய கெப்பாசிட்டி ஒரு உதாரணத்துக்கு 50 பேர்னு வச்சுங்க.
இடங்கரைக்கெல்லாம் போய் ஏறுன்றான். முண்டி அடிச்சு நம்ம ஊர் பஸ்ஸில் போய் இடம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஜன்னல் வழியாக போய் இது பண்ணுவாங்கல்ல. இப்போ கூட ஒரு வீடியோ வைரல் ஆச்சு வந்து, ட்ரெயினில் இடம் பிடிக்கிறதுக்கு நார்த்தில் ஜன்னல் அந்த கம்பியை வளைச்சிட்டான், ஒருத்தன் வளைச்சி பேத்துட்டான், உள்ளே நுழைய ஆரம்பிச்சிட்டான். அந்த மாதிரி கதையாக போய் உள்ளே ஏறுறாங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான், ஒன்றும் அவன் கவலையே படல. என்ன காரணம்னா, எல்லாருக்கும் போய் அமெரிக்காவை போய் ரீச் ஆகணும், அந்த எல்லையை போய் தொட்டு உள்ளே விழுந்துடணும். உள்ளே விழுந்துட்ட பிறகு நம்ம பார்த்துக்கலாம், அதை தொடர வரைக்கும் தான் நமக்கு போராட்டம் அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான். இத்தனை பேர் யாராவது அத்தனை பேர் யாராவதுலாம் சொல்ல ஏற்றிக்கிறவா, அது ஆடுது இந்த பக்கம் அந்த பக்கம். ஆகாஷ் சொல்கிறது என்னென்னா, இப்போ தான் அவன் சொன்ன மாதிரி ரியல் மரண பயணமே வந்தது. அது குலுங்குது. உதாரணத்துக்கு ஒரு 100 பேர் கொண்ட அந்த போட்டுக்குள்ளே 250 பேர் இருந்தால் என்ன ஆகும், தத்தளிக்குது. சில பேர் என் கண்ணெதிர்க்கே தவறி விழுகிறார்கள். அங்கேயும் அதே குரல் தான் சொல்லுது, இதெல்லாம் கண்டுக்காதுன்னு. அவ்வளோதான், அவனுக்கு அதிர்ஷ்டம் அவ்வளோதான் அப்படின்னு. ஏற்கனவே ஒரு என்ன சொல்கிறதுன்னே தெரியலிங்க. அது இப்படியாப்பட்ட ஒரு விஷயம். திக்கு பயணத்தோடு கிளம்புறோம், அங்கேயும் இதே கதை தான். நீ வச்சுக்கிற தண்ணி, நீ வச்சிருக்கிற உணவு, இதுதான் உன்னை காப்பாற்றும் அப்படின்னு. இதில் கொடுமையான விஷயம் ஆகாஷ் சொல்கிறது என்னென்னா, இந்த கழுதை பாதை வழியாக பயணப்படுறாங்க இல்லைங்களா, அங்கு சில பெண்கள் பாலியல் ரீதியாக துன்பப்படுத்தப்படுகிறார்கள், துன்பப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம். இதெல்லாம் மீறி அமெரிக்காவில் போய் விழுந்தாச்சு. இங்கேருந்து கிளம்புனவங்களில் கொஞ்சம் பேர்லாம் இடையில போய் விழுந்தாச்சு. அங்கே தாங்க இருக்குது ரியல் வாழ்க்கையே. விழுந்த பிறகு தான் தெரியுது, சரியான வேலைவாய்ப்பு கிடையாது. வேலைவாய்ப்பு கிடைத்தாலும் ஒளிஞ்சு வாழணும். அதுவும் ட்ரம்ப் அதிபரான பிறகு கடுமையான சட்டத்திட்டங்கள். யாரெல்லாம் சட்டவிரோதமாக குடியிருப்பில் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சர்ச் பண்ணுற வேலை ரொம்ப முழுசாக நடக்குது. ஒரு பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்க்குறவன் நடுங்கிக்கிட்டே தான் வேலை பார்க்கணும். வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறவன் தொப்பி கிப்பிலாம் போட்டுன்னு அது இந்தியன்ஸ் இல்லைன்ற மாதிரி, இல்லைன்னா வேற ஒரு நாட்டுக்கார மாதிரி ஒளிஞ்சு தான் வாழணும். ஒரு கட்டத்தில் வந்து அங்கே தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்களாம் சும்மா தங்கிக்குன்னு சொல்லுவாங்களே, கார் ஷெட்டுலாம் வந்து அவங்களாம் கிளம்பு தம்பி, நீங்கள் உங்களை தங்க வச்சனா எங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு. ஒரு கட்டத்தில் வெளியே போய் தங்க முடியாது. ஏற்கனவே அங்கே நிறைய பிச்சைக்காரர்கள் இருக்காங்க, கூடாரமாக வச்சுக்கிட்டு அவங்க தொந்தரவு ஒரு பக்கம். எந்த நேரத்தில் ரைடு வருவாங்கன்னு தெரியாது. அப்படி கண்ணீரும் கம்பளையுமாக, சரியான வசதி கிடையாது, சரியான சாப்பாடு கிடையாது. ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கிறவங்களே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த ஆள் பண்ணுறது நல்லது தான், யாரை ட்ரம்ப்பை, நல்லது தான், நாம் ஏதோ ஒரு பெரிய கனவோடு வந்தோம். ஒரு உலக வல்லரசு நாடு, இந்த நாட்டில் பொருளாதார ரீதியாகவும் பெரிய அளவில் நமக்கு வேலை கிடைக்குன்னு நீங்கள் வந்த பிறகு தான் தெரியுது, நாம் பெட்ரோல் போடுறதுக்கும் எச்சத்தட்டு கழுவுறதுக்கும் கார் துடைக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்போது கண்ணீர் வடிக்க வேண்டியது. பிடிக்கிட்டேன், பிடிச்சி அவனே கூட்டு மாட்டோம், இங்கே சுட்டா கூட சுட்டு தொலைக்கிட்டோம், நம்ம பரவாயில்ல அப்படின்ற ரேஞ்சுக்கு மனம் நொந்து பேசினாங்க. ஒரு கட்டத்தில் மாட்டிக்கிட்டோம் நாங்கள். அதுவும் குறிப்பாக அவர் பதவி ஏற்ற பிறகு உள்ளே வந்தாங்க பாருங்கள், அவங்கள தான் முதல்ல டார்கெட் பண்ணி பிடிச்சாங்க. அதில் 104 இந்தியர்கள் கை விலங்கு விட்டு கால் விலங்கிட்டு அப்படி போய் கிடப்பில் போட்டாங்க. போட்ட பிறகு ஒவ்வொரு அதிகாரியும் வந்து நான் கூசுகிற மாதிரி ஒவ்வொரு கேள்வி இங்கிலீஷில் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியல, அசிங்கமாக ஆயிடுச்சு. 10 லட்ச ரூபா அதுக்காக நான் செலவு பண்ணேன். இங்கே வந்து நான் அதிகபட்சமாக $10,000 கூட நான் சம்பாதிக்கலைன்னு. அவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயம். ஒரு வழியாக இங்கே வந்து சேர்ந்த பிறகு நான் கண்ணீர் விட்டு அழுதேன். எங்கள் அண்ணனும் என் தாய் தந்தையும் அதெல்லாம் போனால் போய் உயிர் தப்பனை இல்லை, இவ்வளோ பெரிய சாகசத்தை தாண்டி உயிர் தப்பனை இல்லை, இதுவே போதும், இந்த வாழ்க்கையே போதும் உனக்கு, நிம்மதியாருன்னு. இதெல்லாம் மீறி இந்த 7.5 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள மானிட்டர் பண்ணுற வேலை நடந்தாகிருக்குது. அந்த மானிட்டர் பண்ண வேலையில் முழுமையாக முடிந்த பிறகு யாரெல்லாம் இங்கே சரியான அந்த விசா இல்லாமல் பேப்பர்ஸ் இல்லாமல் யார் இருக்காங்களோ அவங்கெல்லாம் கடையில் இருக்க வேலை நடக்க போகுது. அதிலும் குறிப்பாக இந்தியா வந்து ஒரு வேண்டுகோள் என்னென்னா, தயவு செய்து அவங்கக்கிட்ட கை விலங்கு கால் விலங்கிடாதீங்க. அவர்கள் ஒன்றும் மிகப்பெரிய குற்றவாளிகளோ தேச துரோகிகளோ இல்லை அப்படின்பொழுது, நீ விமானத்தை அனுப்பு, உன் ஆளை கூட்டு போன நீ அனுப்பு, அமுச்சு விட்றேன் அப்படின்னு. இதெல்லாம் மாரி ட்ரம்ப் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு, ஒரு இந்தியர்களோ மற்ற நாட்டவர்களோ முறைப்படி இங்கு வந்து படிச்சுட்டு இருக்கவங்க, வேலை செய்கிறவங்க, இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு உதவுவர்கள், இங்கு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்ப்பவர்கள், அவங்ககிட்ட பேப்பர்ஸ் கரெக்டாக இருந்து அவங்க கரெக்டான முறையில் ஒர்க் பண்ணுற திறமையான ஆட்கள் அப்படின்னா அவங்களுக்கு அமெரிக்கா சல்யூட் அடிக்கும், அவங்களுக்கு நல்ல வேலையை கொடுக்கும் அப்படின்னு. ஏறக்குறைய அந்த இடத்துல திரும்பவும் சொல்கிறது, நான் ஒரு தூய்மை பணியாளராக ட்ரம்ப் உள்ளே இறங்கி அங்கே வந்து சுத்தம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார். அந்த 7 லட்சம் பேருக்கு மேல் உள்ள அந்த இந்தியர்களுடைய நிலைமை என்ன என்பது நாளை மறுநாள் ட்ரம்ப் மோடி சந்திப்பில் நடக்கும் அந்த பேச்சுவார்த்தை மிக முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தையாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.